வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் ஒரு ஹாலிவுட் சைஃபி த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற சப்சர்வியன்ஸ் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஒரு கணவன் மற்றும் மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவிக்கு இதயத்துல ப்ராப்ளம் இருக்கிறனால அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கிறாங்க. சோ கணவன் தான் தன்னுடைய வேலையவும் பார்த்துக்கிட்டு வீட்டுல குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதனால அவருக்கு சிரமமா இருக்கிறனால ஒரு ஏஐ ரோபோ ஒன்ன வாங்கி தன்னுடைய வீட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டுக்கிட்டு வராரு. ஆரம்பத்துல அந்த ரோபோ நல்லா தான் வேலை செய்யுது. ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் ஹீரோ மேல அந்த ரோபோவுக்கு காதல் ஏற்படுது. அந்த காதல் பொசசிவா மாறினதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல ரோபோ கதாபாத்திரத்துல மேகன் ஃபாக்ஸ் தான் நடிச்சிருக்கிறாங்க. அந்த ரோபோ கதாபாத்திரத்துக்கு அவங்க கதி கச்சிதமாவே பொருந்தி அந்த கதாபாத்திரத்துக்கு நல்லாவே உயிர் கொடுத்துருக்காங்க. இந்த படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல வர ரோபோ சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், ஆக்ஷன் காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல வர விஷுவல்ஸ் ஆனது படத்துல சூப்பராகவே இருக்குது. படத்தோட கடைசி 20 நிமிஷத்துல வர த்ரில்லிங் காட்சிகள் படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த படம் ஆரம்பிச்ச 1 மணி நேரம் ரொம்பவே பொறுமையா தான் இந்த படம் மூவ் ஆகுது. நீங்க இந்த படம் பார்க்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான ரோபோ கிட்ட இருந்து இந்த குடும்பம் எப்படி சர்வே பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு டென்ஷனை பில்ட் பண்ண படத்தோட திரைக்கதை தவற விட்டுருச்சு. நீங்க தமிழ்ல வெளிவந்த எந்திரன் படமாகட்டும், ஹாலிவுட்ல வெளிவந்த மேகன் படமாகட்டும், இந்த படங்கள்ல எந்த மாதிரியான ஒரு கதையை நீங்க பாத்தீங்களோ அதே மாதிரியான ஒரு கதை தான் இந்த படத்துலயும் இருக்குது. சோ இந்த படம் பார்க்கும்போது அடுத்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. படத்துல வர ரொமான்டிக் காட்சிகள் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. படத்துல ஹீரோயின் கதாபாத்திரத்தை தவிர மற்ற கதாபாத்திரங்களுக்கு இன்னுமே இவங்க முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 5.1 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குது. சோ தனியாவே பாருங்க. இந்த படம் இப்ப தமிழ்லயே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.